Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனையில் மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உன் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவனேசுவில் இனியவர்களே, கடந்த நாள் முழுவதும் நம்மை கரம்பிடித்து வழிநடத்திய கடவுளுக்கு நன்றி சொல்லி நன்றியின் பலியாக இப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த நாள் முழுவதும் நாம் நம்மை குறித்து அறிந்து கொள்ளவும், அதன் வழி ஆண்டவர் இயேசுவின் வாழ்வு நமக்கு காட்டுகின்ற பாடத்தை கண்டுணர்ந்தவர்களாக நாளும் நமது வாழ்வை ஆண்டவர் இயேசுவின் பாதையில் அமைத்து கொள்ள ஆற்றல் வேண்டி இப்பலியில் பக்தியோடு இணைந்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதி அளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 1 முதல் 13 முடிய. அந்நாட்களில் கடவுள் நோவாவிற்கும் அவர் புதல்வருக்கும் ஆசி வழங்கி கூறியது: பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். மண்ணுலகின் விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன, கடலின் மீன்கள் அனைத்தும் உங்களுக்கு அஞ்சி நடுங்கட்டும். அவை உங்கள் கைகளில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நடமாடி உயிர் வாழும் அனைத்தும் உங்களுக்கு உணவாகட்டும். உங்களுக்கு பசுமையான செடிகளை உணவாக தந்தது போல இவை எல்லாவற்றையும் தருகின்றேன். இறைச்சியை அதன் உயிராக இரத்தத்தோடு உண்ணாதீர்கள். உங்கள் உயிராய இரத்தத்திற்கு நான் ஈடு கேட்பேன். உயிரினம் ஒவ்வொன்றிடமும், மனிதர் ஒவ்வொருடமும் நான் ஈடு கேட்பேன். மனிதரின் உயிருக்காக அவரவர் சகோதரிடம் உயிரை நான் ஈடாக கேட்பேன். ஒரு மனிதரின் இரத்தத்தை எவர் சிந்துகிறாரோ அவரது இரத்தம் வேறொரு மனிதரால் சிந்தப்படும். ஏனெனில் கடவுள் மனிதரை தம் உருவில் உண்டாக்கினார். நீங்கள் பழுகி பெருகி பன்மடங்காகி மண்ணுலகை நிரப்புங்கள். கடவுள் நோவாவிடம் அவருடன் இருந்த அவர் புதல்வரிடம் கூறியது: இதோ நான் உங்களோடும் உங்களுக்கும் பின்வருமாறு உங்கள் வழிமரபினரோடும் பேழையிலிருந்து வெளிவந்து உங்களோடு இருக்கும் உயிரினங்கள், பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கை நிலைநாட்டுகிறேன். உங்களோடு என் உடன்படிக்கை நிறுவுகிறேன். சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழியப்படாது. மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது. அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றிற்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன். எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 102 பல்லவி. ஆண்டவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கினார். வீற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவார். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மீறல்வார். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் ஆட்சியையும் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களும் மன்றாட்டை அவமதியார். ஆண்டவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கினார். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென்ன இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார். சாவுக்கென்ன குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தில் நின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கினார்.
ஆண்டவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கின்றார். உம்மடியாரின் பிள்ளைகள் பாதுகாப்புடன் வாழ்வார். அவர்களின் வழிமரபினர் உமது திருமுன் நிலைத்திருப்பார். அப்போது மக்களினங்களும் அரசுகளும் ஒன்று திரண்டு ஆண்டவரை வழிபடுவார். சீயோனில் ஆண்டவர் பெயர் போற்றப்படும். எருசலேமில் அவர் தம் புகழ் அறிவிக்கப்படும். ஆண்டவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உம் வார்த்தை வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நினைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 27 33 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசரியாவைச் சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டுச் சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறை வாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3 நாட்களுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்கத் தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன் நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள்
இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுள் நம்மை குறித்து நாம் இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள இன்றைய இறை வார்த்தைகள் வழியாக நம்மோடு உரையாடுகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் மனிதன் மனிதனுக்கு எதிராக தீங்கு விளைவிக்க கூடாது என்பதை எடுத்துரைக்கும் வண்ணமாக வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பதற்கு ஏற்ப எந்த ஒரு மனிதரின் இரத்தத்தை ஒருவர் சிந்துகிறாரோ அவரின் இரத்தம் மற்றொரு மனிதனால் சிந்தப்படும் என்று சொல்லி மனிதர்கள் பழுகி பெருகி இப்பூவுலகை நிரப்ப வேண்டுமெனவும் ஒருவர் மற்றவரோடு நல்லுறவில் வளர வேண்டுமெனவும் வாழ்வுக்கான புதிய நெறியை எடுத்துரைப்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு கடந்து வருகின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை மற்றவர்கள் யார் என சொல்லுகிறார்கள் என்ற கேள்வியை எழுப்புகிறார். இந்த கேள்வியை அவர் எழுப்புகின்ற இடம் பிலிப்பு செசரியா பகுதி என நாம் வாசிக்க கேட்டோம். இந்த பிலிப்பு செசரியா பகுதி என்பது ஏரோது அரசனின் பிள்ளையாகிய பிலிப்பையும் அவனது புகழையும் பறைசாற்றுகின்ற விதத்தில் உருவாக்கப்பட்டிருந்த ஒரு நகர். இந்த நகரில் பார்க்கிற இடமெல்லாம் அரசனின் சிலையும் அவனின் வம்சாவளிகளின் சிலையும் ஆங்காங்கே இடம்பெற்றிருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த இடத்தில் பல பிறவினத்தாரும் வாழ்ந்து வந்தார்கள். இவர்கள் எல்லாரும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள், உயர்ந்த அரசராக கருதப்படக்கூடிய இந்த தாவீது அரசரை விட உயர்ந்த ஒரு அரசராக மானிட மகன் மெசியா வருவார் என்று. இந்த மெசியா வருவார் என்ற எண்ணம் மேலோங்கி இருந்த அந்த பகுதியில்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை நோக்கி தன்னை யார் என மக்கள் சொல்லுகிறார்கள் என்ற கேள்வியை எழுப்புகிறார். இயேசுவின் கேள்விக்கு உடனிருந்த சீடர்கள் உடனடியாக பதில் கொடுக்கின்றார்கள். சிலர் உம்மை திருமுழுக்கு யோவான் என்கிறார்கள், சிலர் எலியா என்கிறார்கள், நீரும் ஒரு இறைவாக்கினருள் ஒருவர் என்கிறார்கள் என்று சொல்லி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அவர்கள் பகிர்ந்தபோது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் நீங்கள் என்னை யார் என சொல்கிறீர்கள் என்ற கேள்வியை எழுப்புகிறார். உடனடியாக அவர்களுள் ஒருவரான பேதுரு நீர் மெசியா என்று தான் அறிந்த மெசியாவை அங்கிருப்பவர்களும் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் எடுத்துரைப்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். தன்னை மெசியா என அறிவித்த உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் வாழ்வில் கடவுளின் திட்டம் எது என்பதை அவர்களுக்கு எடுத்துரைக்க துவங்குகிறார். இது நாள் வரை புதுமைகளையும் எத்தனையோ வாழ்வுக்கான நெறிமுறைகளையும் சொல்லி கொடுத்து கொண்டிருந்த இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலிருந்து தனது பாடுகளையும் துன்பத்தையும் இறப்பையும் குறித்து சீடர்களோடு உரையாட துவங்குகிறார். தான் மூப்பர்களாலும் தலைமை குருக்களாலும் கைவிடப்பட்டு உதறி தள்ளப்படக்கூடிய நிலைக்கு உள்ளாவேன் என்பதை எடுத்துரைக்கின்ற போது அதனை ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு மனிதனாக பேதுரு அந்த இடத்தில் இயேசுவை தனியே அழைத்து சென்று கடிந்து கொள்கிறார். ஆனால் இயேசு பேதுருவை பார்த்து என் கண்முன் இல்லாதை சாத்தானே என்று சொல்லி அவரை அப்புறப்படுத்துகின்றார். ஏன் பேதுருவை இயேசு அப்புறப்படுத்த வேண்டும்? ஏன் பேதுரு முதலில் இயேசுவை தனியே அழைத்து கடிந்து கொள்ள வேண்டும் என்ற கேள்வியை எழுப்புகிற போது அன்றைய சமூகத்தில் மெசியா என்பவர் மீட்பராக வருவார். எத்தனையோ அடிமைத்தனங்களுக்குள்ளாக சிக்குண்டு கிடக்கின்ற இந்த மக்களுக்கு அவர்தான் விடுதலை தருபவராகவும் மீட்பராகவும் இருப்பார் என்ற எண்ணம் அவர்களிடத்தில் மேலோங்கி இருந்தது. இந்த மெசியா தங்களை பாதுகாக்கின்ற ஒரு நல்லதொரு பாதுகாப்பாளராக இருப்பார் என்ற எண்ணம் மேலோங்கி இருந்தது. ஆனால் தான் அறிந்து கொண்ட மெசியாவாகிய இந்த இயேசு இறக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறாரே என்ற வார்த்தைகளை கேட்டபோது பேதுருவால் சகித்து கொள்ள முடியவில்லை. இதுநாள் வரை தான் கொண்டிருந்த மெசியாவை பற்றிய எண்ணங்களை எல்லாம் தான் மெசியா என அறிக்கையிடுகின்ற இந்த இயேசு மாற்றுகிறாரே என்ற எண்ணத்தில்தான் என் உள்ளத்தில் இருந்த அந்த எண்ணத்தின் அடிப்படையில் இயேசுவை தனியே அழைத்து கடிந்து கொள்கிறார். ஆனால் இயேசு சொல்கிறார், நாம் மனிதருக்குரியவற்றை நாடுகிறோம், ஆனால் கடவுளுக்கு உரியவற்றை நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று.
இந்த இறைவார்த்தை பகுதியை நமது வாழ்வோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது பல நேரங்களில் மனிதர்களாகிய நாம் எதை முன்னிறுத்தி பயணிக்கின்றோம்? நம்மை பற்றி நாம் கொண்டிருக்கின்ற புரிதலின் அடிப்படையில் நமது வாழ்வை நகர்த்தி செல்லுகிறோமா, அல்லது நம்மை மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், மற்றவர்கள் நமது செயலை எப்படி தீர்ப்பிடுவார்கள், நாம் செய்கிற சின்னஞ்சிறிய செயலை கூட மற்றவர்கள் எப்படி பார்ப்பார்கள் என்று மற்றவர்களின் பார்வைக்கு முதன்மையான இடத்தை கொடுத்து நாம் கடவுளுடைய பார்வைக்கு ஏற்றபடி நமது வாழ்வை அமைத்து கொள்ள தவறி போகிறோம். பல நேரங்களில் நாம் குடும்பங்களில் நாம் இதனை காணலாம். எதை செய்தாலும் நம்மை எப்படி நினைத்து கொள்வார்கள், தவறாக எண்ணி விடுவார்களோ என்ற எண்ணத்தின் அடிப்படையில் பல நேரங்களில் நல்லது எனப்பட்டாலும் அதை செய்ய மனம் இல்லாத மனிதர்களாக, செய்தால் மற்றவர்கள் ஏதேனும் சொல்லிவிடுவார்களோ என்ற மற்றவரின் பார்வைக்கு முதன்மையான இடத்தை கொடுத்து நம்மிடமிருந்து வெளிவர துடிக்கின்ற அந்த நன்மைத்தனங்களை கூட நமக்குள்ளாக சாகடிக்கின்ற ஒரு மனப்போக்குத்தான் இன்று நம்மில் பலரிடத்தில் மேலோங்கி காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய இறை வார்த்தையின் வழியாக நீங்கள் மற்றவரின் பார்வைக்கு முதன்மையான இடம் கொடுப்பதை விட உங்களை குறித்து நீங்கள் கொண்டிருக்கின்ற அந்த பார்வைக்கு முதன்மையான இடம் கொடுக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கின்றார். அதன் விளைவுதான் மற்றவர்களின் எண்ணங்களின் அடிப்படையில் மெசியாவை நோக்கிய அந்த பேதுருவை அவர் கடிந்து கொள்கிறார். தன் கண்முன் இல்லாதே சாத்தானே என்று சொல்லி அப்புறப்படுத்திவிட்டு கடவுளுக்கு உரியவற்றை நாடுங்கள் என்று அவர்களுக்கு கற்பிக்கின்றவராக இயேசு இருக்கின்றார். இந்த இயேசுவின் மனநிலைத்தான் இன்று நம்மில் இருக்க வேண்டும். யார் யாரையோ பற்றி எத்தனையோ காரியங்களை உணர்ந்து வைத்திருக்கின்ற, புரிந்து வைத்திருக்கின்ற நாம் நம்மை குறித்து எத்தகைய புரிதலை வைத்திருக்கிறோம்? நாம் செய்கிற செயல்கள் ஒவ்வொன்றையும் எப்படி நாம் மதிப்பீடு செய்து பார்க்கிறோம் என்ற கேள்வியை இன்று நமக்குள்ளாக எழுப்பி பார்ப்போம். நம்மை பற்றி மற்றவர்களின் எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாம் இன்று நம்மை குறித்து நாம் என்ன நினைக்கிறோம் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். இயேசு தன்னை பற்றி மற்றவர் என்ன நினைத்தார்கள் என்பதையும் அறிந்திருந்தார். அதைவிட அதிகமாக தன்னை குறித்து தானே அதிகம் அறிந்திருந்தார். அதன் விளைவுதான் நான் மனிதனுக்கு உரியவற்றை நாடுபவனாக இருக்கக்கூடாது, கடவுளுக்கு உரியவற்றை நாடுபவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ நபர்கள் தங்கள் புகழை பறைசாற்றுவதற்காக நகர்களை அமைத்து கொண்டு பார்க்கிற இடங்களில் எல்லாம் அவர்களின் சிலைகளை வைத்து கொண்டிருந்த அந்த இடத்தில் நின்ற வண்ணமாக தான் மற்றவரால் புறக்கணிக்கப்பட்டு துன்பப்பட்டு இறப்பை சந்திக்க நேரிடும் என்பதை எடுத்துரைக்கின்ற ஒரு மனிதராக இயேசு செயல்படுகின்றார். தன்னை குறித்து தான் கொண்டிருந்த அந்த ஆழமான புரிதல் அத்தகைய அறிவித்த ஒவ்வொன்றையும் தன் வாழ்வாக்குவதற்கான ஆற்றலை அவருக்கு கொடுத்தது. இயேசு வெறுமன சொல்லிவிட்டு செல்கிற நபராக எங்கும் இருந்து விடவில்லை. தான் எதை சொன்னாரோ அதை வாழ்ந்து காட்டியவர். காரணம், அவர் தன்னை முழுவதுமாக உணர்ந்திருந்தார். எது கடவுளுக்குரிய காரியம், எதை நான் பின்பற்ற வேண்டும், எதை முன்னோக்கி அடிப்படையாக வைத்து என் வாழ்வை முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் இயேசு உணர்ந்திருந்தார். அந்த உணர்ந்திருந்ததன் அடிப்படையில் தான் அவர் தன் வாழ்வை கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வாக அமைத்து கொண்டார். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே பல நேரங்களில் நம்மை குறித்து அறிந்து கொள்ள தவறி போகின்றோம். மற்றவரின் பார்வைக்கு முதன்மையான இடங்களை கொடுத்து நம்மை நாமே சுருக்கி கொள்ளுகின்ற மனிதர்களாக இருக்கின்றோம். ஆனால் இன்றைய இறை வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது, நம்மை குறித்த ஒரு ஆழமான புரிதல் நம்மிடம் மேலோங்க வேண்டும். எதை செய்தாலும் அது கடவுளுக்கு ஏற்புடையதா என்ற கேள்வியை நமக்குள்ளாக எழுப்பி பார்த்து நன்மை எனப்படுவதை நாம் தொடர்ந்து செய்கின்ற நபர்களாக இருக்க வேண்டும். இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தார் என விவிலியம் சுட்டி காட்டுகிறது. இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாமும் செல்லுகின்ற இடமெல்லாம் பார்க்கின்ற நபர்களுக்கெல்லாம் நன்மைகளை மட்டும் செய்கின்ற நபர்களாக இருக்க வேண்டும் என்பதை இதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாக நம்மிடமிருந்து வெளிவர துடிக்கின்ற கடவுளின் பண்புகளாகிய நன்மைத்தனங்களை நாம் வெளிப்படுத்துவதற்கான ஆற்றல் வேண்டுவோம். ஒருவேளை நமது செயல்களை குறித்து மற்றவர்கள் நம்மை விமர்சித்தாலும் அல்லது ஏளனமாக பார்த்தாலும் கூட மற்றவரின் பார்வைக்கு கொடுக்கின்ற முன்னுரிமையை தவிர்த்து கடவுளின் பார்வைக்கும் கடவுளின் திட்டத்திற்கு முன்னுரிமை கொடுத்த மனிதர்களாக நாம் நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு அவர் படைத்த இந்த உலகத்தில் அனுதினமும் அத்தனை உயிர்களோடும் இணைந்து இன்புற்று வாழ வேண்டும் என்பதை மட்டுமே இதயத்தில் இருத்தியவர்களாக நம் வாழ்வை நெறிப்படுத்தி கொள்ள இறைவன் என்ற இறை வார்த்தை வழியாக நம்மோடு உரையாடுகிறார்.
நம்மோடு உரையாடும் இந்த இறைவனுடைய வார்த்தைகளை இதயத்தில் இருத்தி கொண்டவர்களாக நம் வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு நாளும் இந்த கடவுளுக்குரியவற்றை நாடுகின்ற மனிதர்களாக நாம் வாழ்வதற்கான ஆற்றல் வேண்டி இப்பலியில் தொடர்ந்து பக்தியோடு ஜெபிப்போம். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோ தந்தா ஏற்றிடுவார். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோ தந்தா ஏற்றிடுவார். பழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வரையோ பல நிறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வரையோ பல நிறைவா. வெறும் விழி நீர் வியர்வை வேதனையன்றி வேறெதும் இல்லா நிலை இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோ தந்தா ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாளே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடையாது பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி
மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயராய் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறைவா, நம்பிக்கையோடு இப்பலியில் இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களின் உள்ளத்து எண்ணங்களையும் இயக்கங்களையும் நீர் அறிந்து வைத்திருக்கின்றீர். அவர்களுக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் தந்தருளும். வெளியே செல்லுகிற போதும் செய்கின்ற அனைத்து காரியங்களிலும் தகுந்த பாதுகாப்பை கொடுத்தருளும். தங்களை முழுமையாக அறிந்து கொள்ளவும்
தங்களை அறிந்து கொண்டதன் அடிப்படையில் இந்த ஆண்டவரின் பாதையில் அனுதினமும் நடப்பதற்கான ஆற்றலை அவர்களுக்கு தந்தருள வேண்டுமாய் உம்மை மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒலையினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் அமைதியை மகிழ்வோடு மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும்,
என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக பெருந்தாள் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களோடு தங்கி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடவுளின் வார்த்தைகளை வாழ்வாக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கன்னிமையும் தூய்மையும் தாழ்ச்சியும் மேன்மையும் வாழ்வும் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. கன்னிமையும் தூய்மையும் தாழ்ச்சியும் மேன்மையும் வாழ்மையும் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே. இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உம் அருள் அழகு, என்ன அழகு உம் அன்பழகு. அம்மா என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உம் அன்பழகு. கீழ்வானின் தீச்சுடரை தாவீதின் கோபுரம் சாரோனின் மலரழகு சீயோனின் அருள் மகளே என்ன அழகு உம் அருள் அழகு, என்ன அழகு உம் அன்பழகு. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.